வணக்கம், குட் ஈவினிங் அண்ட் வெல்கம் டு சின்னஞ்சிறு கிளியோட புது எபிசோட். மை டியர் செல்ல குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாரம் என்னுடைய ஃபேவரட் குட்டீஸ் எல்லாரும் என்கேஜ் பண்ற வகையில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம வழக்கமா பண்ற டங் ட்விஸ்டர் ரொம்ப ஈஸி. ரெட் லாரி, yellow லாரி. என்ன இவ்வளோ ஈஸியாக கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம 3 டைம்ஸ் சொன்னால் ஈஸியாக சொல்லிடுவோம். ஆனால் 5 டைம்ஸ் சொன்னால் வருமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரெட் லாரி, yellow லாரி, ரெட் லாரி, yellow லாரி, ரெட் லாரி, yellow லாரி. 3 டைம்ஸ்லேயே எனக்கு வர மாட்டேங்குது. நீங்கள் 5 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக சொல்லி பாருங்க. அப்போ தான் நீங்கள் சேலஞ்ச் வச்சுதான் அர்த்தம். ஓகே? சின்னஞ்சிறு கிளியே. இதே எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம எல்லாரும் இருக்கும்பொழுது நம்மளுடைய முதல் செக்மெண்டான சுரம் கற்றல் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இன்னைக்கு இதுல நம்ம நோட்டீஸ் வரம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக இருக்காங்க நம்மளுடைய பாடல் ஆசிரியர் சமய ஐஸ்வர்யா அவர்கள். வாங்க போய் பாட்டு கத்துட்டு வந்துடலாம். சுரம் கற்றல். ஹாய் குட்டீஸ், ஹாய் அக்கா. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சொன்ன நோட்டீஸ் வரும் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? சரளி வரிசை ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? வெரி குட். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எபிசோடில் 2வது சரளி வரிசை கற்றுக்க போகிறோம். அதாவது சரளி வரிசையில் செகண்ட் எக்ஸசைஸ். ஓகேவா? என்ன தாளத்தில் கற்றுக்கிட்டோம் நம்ம? ஆதி தாளம். வெரி குட். சரி க ம ப த நி சா சா நி த ப ம க ரி சா. ஓகேவா? இதுலயே 2வது பேட்டர்ன் பார்க்க போறோம். சரி சரி சாரே சாரே சரி க ம சரி க ம ப த நி சா சாரே க ம ப த நி சா சா நி சா நி சா நி சா நி சா நி த ப சா நி த ப சா நி த ப சா நி த ப ம க ரி சா. ஆ க ரே சா. இப்போ இந்த நோட்டு சரமோட அடுத்த பாதி பார்க்கலாமா? நி சா நி சா க ரி நி சா நி சா க ரி நி ரி சா த நி ரி சா த சா சா ப ப சா சா ப ப குரு குக ரூபம் குரு குர ரூபம் குப்தாகாரம் குப்தாகாரம் சா சா ப ப சா சா ப ப கோரக்ஷந்தம் கோரக்ஷந்தம் சுரபதி சேனம் சுரவதி சேதம் நிச நிச கரி நி சா நி சா க ரி சுரபதி சேனம் சுரபதி சேலம் சுப்ரமண்யம் சுப்ரமண்யம் நீரி சாத நீரே சாத பத பத சா பத பத சா சுரவினுதம் சுரவினுதம் நிச நிச கரி நி சா நி சா க ரி நீரி சாத நீரே சாத சா சா ப ப சா சா ப ப குரு குஹ ரூப
गोरक्षन्तं गोरक्षन्तं सा सा पा पा सा सा पा पा निस निस गरि निस निस गारि सुरपति सेनं सुरपति सेनं निरि सदा निरि सदा सुब्रह्मण्यं सुब्रह्मण्यं पद पद सा पद पद सा सुरविनुतं सुरविनुतं வெரி குட் சூப்பர். ஓகே, இன்னையோட நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஏன்னா குட்டீஸ் புது புது விஷயம் எல்லாம் டக்குன்னு கத்துக்கிறீங்க போல இருக்கு. இதே எக்ஸைட்மெண்ட் டு லேர்ன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரிக்ஷன்ல நீங்க இருக்கும் பொழுதே உங்களுக்கான பிஸ் ஆஃப் த டே. இவங்க ஒரு ஃபீமேல் ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் இந்தியாவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயட்ஸ் எவர். காந்திஜியோட ஃபேவரட் அண்ட் நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியான்னு சொல்லப்படுற இவங்க யார் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான கதைக்கிளியில அம்புஜவல்லி அவர்கள் சொல்லக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதையை வாங்க கேட்டுட்டு வந்துடலாம். கதைக்கிளி. இன்னைக்கான கதைக்கிளி நிகழ்வில் நாம கேட்க போகிறது 2 ஃப்ரெண்ட்ஸ் பற்றின கதை. கேட்கலாமா? கேட்கலாமா? கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா. ஒரு ஊரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஆமாம், அவங்களுக்கு 2 பேர் வைக்கலாமா? என்ன பேர் வைக்கலாம்? நானே சொல்லட்டுமா? ஒருத்தன் பேர் ராமு, இன்னொருத்தன் பேர் ரஞ்சன். இப்போ ராமும் ரஞ்சனும் ஒரு ஆத்தங்கரையில் விளையாடிட்டு இருந்தாங்க. என்ன விளையாட்டு விளையாடிருப்பாங்க? நொண்டி விளையாடினாங்க. அப்புறம் வேற என்ன விளையாடினாங்க? ஓடி பிடிச்சி விளையாடினாங்க. இந்த மாதிரி நிறைய விளையாட்டு வேற என்னது, கபடி விளையாடினாங்க. இந்த மாதிரி நிறைய விளையாட்டு விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு ராமு சொன்னா, டேய் அங்க பாருடா கதையில. உடனே ரஞ்சன் பார்த்தான், என்னடா இருக்குங்க, எதுக்குடா நாங்க பார்க்க சொல்ற? டேய் அங்க பாருடா, ஒரு படகு இருக்குடா, ஒரு போட் இருக்குடா. அட போடா, அந்த போட்டு எப்போ பார்த்தாலும் அங்கே தான் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளதான் அந்த போட்டு மாமா நம்மளை ஏறவே விட மாட்டாரே. அதான்டா சொல்கிறேன், அந்த போட்டு மாமா இல்லை, போட்டு மட்டும்தான் இருக்கு. வா, நமக்கு எவ்வளோ நாளாக ஆசை அந்த போட்டில் ஏறி போகணுன்னு. வா, நம்ம 2 பேரும் அந்த போட்டில் ஏறி கொஞ்ச நேரம் அதில் உட்காந்துட்டு வந்துடலாம். இப்போ ரஞ்சனுக்கு ஆசை தான், ஆனாலும் ஒரே பயம். டேய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது? உனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னா நீ வராதரா, நான் வேணா போகிறேன். நானும் வரேன்டா, நம்ம 2 பேரும் போகலாம். இப்போ ராமும் ரஞ்சனும் சுற்றி முற்றி பார்த்தாங்க, யாருமே இல்லை. மெதுவா பார்த்துட்டு அந்த போட்டில் ஏறினாங்க. அந்த போட்டு உடனே அப்படியே தத்தளிச்சுட்டு அப்படியே அந்த போட்டு வந்து அப்படி ஒரு மாதிரி நின்னுச்சு. மேலே பார்த்தா அப்படியே மேகம், பறவைகள்லாம் பறக்குது, அப்படியே நல்ல காத்து. இவங்க 2 பேருக்கு ஒரே குஷி. டேய் அப்படியே நம்ம போட்ல சாஞ்சிட்டு வானத்தை பார்க்கலாம்டா. 2 பேரும் சாஞ்சிட்டாங்க, வானத்தை பார்த்தாங்க. போட்டும் அப்படியே அழகா அசைய ஆரம்பிச்சிச்சு. ஏலேலோ ஐலசா ஏலேலேலோ. இங்க நம்ம சேர்ந்து பாடலாமா? ஏலேலோ ஐலசா ஏலேலேலோ ஏலேலோ ஐலசா ஏலேலோ. அந்த போட்டை அவங்க கரையில் கட்டலை. அது இவங்க 2 பேருக்கும் தெரியல. அப்படியே தூங்கிட்டாங்க. போட் என்னாச்சு, மெதுவா நகர்ந்து அது பாட்டுக்கு போயிடுச்சு. 2 பேரும் தூங்கிட்டாங்களா? எவ்வளோ நேரம் போச்சோ தெரியாது. திடீர்னு என்னது, மழை. அப்படி மழை தூர ஆரம்பிச்சுது. ராமு தான் முதல்ல எந்திரிச்சான். அம்மா நான் இன்னொரு 5 நிமிஷம் தூங்குறேன்மா, மூஞ்சில தண்ணி தெளிக்காதீங்க அம்மா. ஆனா தண்ணி பாட்டுக்கு வந்துட்டே இருக்குது. அம்மா என்னது, நம்ம எங்க வந்திருக்கோம்?
அச்சோ நம்ம போட்ல ஏறணும், போட்டு நகர்ந்து வந்துருச்சு போல இருக்கு. இப்போ என்ன பண்றது? பக்கத்துல ரஞ்சன் பாட்டுக்கு நிம்மதியா தண்ணி கூட தெரியல அப்படி தூங்குறான். ரஞ்சனை பிடிச்சி டேய் ரஞ்சன் எந்திரிச்சுடா, டேய் ரஞ்சன் எழுந்துடுறா, டேய் ராமு என்ன தூங்க விடுறா. என் கனவுல இப்போதாண்டா நிஞ்சா கட்டோரி வந்தா. டேய் ரஞ்சன் எந்திரிடா. ரஞ்சன் என்ன, டேய் ராமு என்னடா நீ எங்க வீட்டுல தூங்குனியா நேத்திக்கு? ஏய் ரஞ்சன் இங்க பாருடா, நம்ம எங்க வந்திருக்கோம் பாரு. ரஞ்சன் கண்ணை தொடச்சுட்டான். எங்கடா வந்திருக்கான்? ஐயோ டேய் டேய் எங்கடா வந்திருக்கோம்? இது என்னடா இடம்? ஐயோ இதத்தான் தீவுன்னு சொல்லுவாங்களா? உங்களுக்கு தெரியுமா தீவுன்னா என்னன்னு? என்னடா ஒச்சரியுமே காணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நான் வந்துட்டு அப்பவே சொன்னேனா இல்லையா? வேணாண்டா சொன்னேன், நீ கேட்டியா? இப்ப எனக்கு அம்மா கிட்ட போடும். அம்மா இப்ப ராமுக்கும் பயம்தான். ஆனா ராமு சொன்னா, டேய் ரஞ்சன் இருடா ஏதாவது யோசிக்கலாம். அதுக்குள்ள போட்டு கரையில வந்துருச்சு. 2 பேரும் போட்ல இருந்து இறங்கினாங்க. போட்ல இருந்து ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் வேற மறைய ஆரம்பிச்சிடுச்சு. போட்ல இருந்தா என்ன நடக்குமோ தெரியாதே. இறங்கிட்டாங்க அந்த தீவுல. ராமு ரொம்ப நேரம் யோசிச்சா, என்னடா பண்ணலாம். அப்ப அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும், நமக்கு ஏதாவது ஒரு வழி வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் சொன்னா, டேய் ரஞ்சன் எங்க அம்மா சொல்லுவாங்கடா, எப்பயாவது உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னா நீ என்ன பண்ணணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கோ, உனக்கு ஒரு வழி கிடைக்கும். உடனே ரஞ்சன் சொன்னான், சரிதான், ஆனா நான் உன் கூட சேர்ந்து வேண்டிக்க மாட்டேன். ஏன்னா ஒன்னாலதான் நான் இங்க வந்து மாட்டிட்டேன். நீ தனியா போய் பண்ணிக்கோ, உன்னோட பிரேயர் எல்லாத்தையும் நான் தனியா போய் பண்ணிக்கிறேன். போடா சாமி, எனக்கு இந்த போட்ல வீட்டுக்கு போகணும், இந்த போட்டை ஓட்டிட்டு என்ன பத்திரமா கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தர் அனுப்பிச்சு வைங்க. என்ன அதிசயம், உடனே அந்த போட்டு பக்கத்துல அந்த படகை ஓட்டுறதுக்கு ஒருத்தர் வந்துட்டாரு. ராமு இன்னும் நல்லா தூங்கிட்டு இருந்தான். ராமுவை எழுப்பி கூட்டிட்டு போகணுமா வேண்டாமா? கூட்டிட்டு போகணுமா வேண்டாமா? போகணும்ல. ஆனா ரஞ்சன் என்ன தெரியுமா யோசிச்சான், ஆஹா அவனால தானே இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். அது மட்டும் இல்ல, நான் கடவுள்கிட்ட எவ்வளோ சரியா வேண்டிக்கிட்டேன், அவனுக்கு வேண்டிக்கவே தெரியல, அதனால தான் அவனுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. இன்னைக்கு இங்க இருக்கட்டும், அவன் நான் போயிட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு வரேன், அப்பதான் அவனுக்கு அவன் பண்ற தப்பெல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், அந்த படகுல ஏறினான். படகோட்டியும் படகை செலுத்த ஆரம்பிச்சாரு. ஏலேலோ ஐலசா ஏலேலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலேலோ, ஏலேலோ ஐலசா ஏலேலேலோ. என்ன வந்துச்சு? இடிக்க ஆரம்பிச்சிச்சு, மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அந்த படகோட்டி திடீர்னு மறைஞ்சு போயிட்டாரு. அச்சச்சோ என்ன பண்றது, நான் இப்ப என்ன பண்ணேன், நான் ஏன் கவலை பண்ணணும், சாமி தான் நான் கேட்கறதுலாம் கொடுக்கறேன், சாமி. பாழார் நம்ம கன்னத்துல ஒரு அறை விழுந்துச்சு. யார் என்ன அரைஞ்சது? அப்பா அவனுக்கு ஒரு குரல் கேட்டது, நீ இவ்வளோ நேரமா கூப்பிட்டிய சாமி சாமி சாமின்னு, நான் தான் சாமி. அட நீங்க தானா, எங்க இருக்கீங்க, ஆனா எதுக்கு என்ன அடிச்சீங்க? பின்ன அது என்ன அவ்வளோ சுயநலமா நீ உன்னோட ஃப்ரெண்டை விட்டுட்டு நீ மட்டும் போற, அது சரியா? தப்பு. ரஞ்சன் சொன்னா, நான் கேட்டதெல்லாம் நீங்க கொடுத்தீங்க, அவன் கேட்டதை நீங்க தான் கொடுக்கல, அப்ப என்ன அர்த்தம், அவன் தான் சரியா உங்ககிட்ட வேண்டிக்கலன்னு அர்த்தம். நின்று என்ன திட்டுறீங்க? அதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு, நான் நீ கேட்டதை கொடுத்தேன்னா நீ வந்து நினச்சிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு ராமு என்ன கேட்டான் தெரியுமா என்கிட்ட, கடவுளே என்னால் தான் என் ஃப்ரெண்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்டு இருக்கான், அவன் என்னெல்லாம் கேட்குறானோ அதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு அவன் வேண்டிக்கிட்டான். நான் எப்பவுமே யார் மற்றவங்களுக்காக வேண்டிக்கிறாங்களோ அவங்களுடைய வேண்டுதலை தான் முதல்ல நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் மறைஞ்சு போச்சு. மழையும் நின்றுடுச்சு,
இடியும் நின்றுடுச்சு, அந்த படகும் அப்படியே ஓரமாக ஒதுங்குச்சு. இப்போ ரஞ்சன் படகுலேருந்து இறங்குனான். போனான் ராமு கிட்ட. ராமு இன்னும் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தான். ராமு எழுப்பினான். டேய் ராமு, என்னை மன்னிச்சிருடா, நான் உன்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னை மன்னிச்சு என் கூட ஃப்ரெண்டாக இருப்பியா? அதுக்கு ராமு என்ன சொன்னான்? ரஞ்சனோட தோளில் கையை போட்டுட்டு, டேய் நீ என் நண்பன்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்டா, வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து கடவுள்கிட்ட கேட்போம் அப்படின்னுட்டு 2 பேரும் சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. ஒரு படகு, அந்த படகை ஓட்டிட்டு போகிற ஒருத்தர் வந்தார். நல்லபடியாக 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போய் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அதோட இந்த கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு. சின்னஞ்சிறு கிளியே இடைவேளைக்கு பின்தொடரும். சின்னஞ்சிறு கிளியே தொடர்கிறது. வாவ் குட்டீஸ், கதை நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுல. இப்போ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அடுத்த செக்மெண்ட் தற்காப்பு கலை, அச்சமில்லை அச்சமில்லை. இன்னைக்கு அதுல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, கிக் பாக்ஸிங்க்கு அந்த ஃபுட்வொர்க்கோட அந்த ட்ரில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க டாக்டர் சி சுரேஷ் பாபு அவர்கள். இவர் தமிழ்நாட்டினுடைய கிக் பாக்ஸிங் சங்கத்தின் பொதுச் செயலராக இருக்காரு. வாங்க போய் கத்துட்டு வந்துடலாம். அச்சமில்லை அச்சமில்லை. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து நம்ம அச்சமில்லை செக்மெண்ட்டில் வந்து கிக் பாக்ஸிங் கேமோட ஃபுட் ஒர்க், அகைன் வந்து ஃபுட் ட்ரில்ஸ். நம்ம காம்படிஷன் டைமில் வந்து இந்த ஃபுட் ஒர்க் ட்ரில்ஸ் வந்து நமக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இதுக்கான பேலன்சிங் எக்ஸசைஸ் எப்படி பண்ண போகிறோம், இதுக்கான வந்து மூமெண்ட்ஸ் எப்படி பண்ண போகிறோம், இதுக்கான ட்ரில்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 1 2 3 4 5. கிளியர் ஆச்சா? ஸோ லெஃப்ட் கார்ட் போவோம் நம்ம. அது முடிஞ்சா அகைன் வந்து நம்ம ரைட் ஃபுட் ஒர்க் போவோம். கிளியராக தான்? ஸோ 4 சைஸ் ஆஃப் ஃபுட் ஒர்க்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பண்ணிட்டோம், மூவிங் ஃப்ரண்ட் பண்ணிட்டோம், லெஃப்ட் ஃபுட் ஒர்க் பொசிஷன் போகிறோம். ரெடி? டீம் ஸ்டார்ட். 1 2, keep on doing 3 4 5 6 7 8. Make it fast. 8 7 6 5 4 3 2 1. Easy? Easy? Relax. Go back. Now to the right foot, to the side, right foot. In the right foot. உங்களோட ரைட் ஃபுட் கிட்ட வச்சிங்க காட் பொசிஷன். இங்கே ஸ்டாண்ட் காட் பொசிஷன். யா, ஓகே. இந்த ரிங் வந்து ரைட்டில் இருக்கும். எல்லாருக்குமே ரிங் வந்து உங்கள் ரிங் வந்து ரைட்டில் வச்சிங்க. என்ன நான் வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன கவுண்ட் போனால், நவ் வில் கோ ஃபார் த ரைட் ஃபுட். கிளியர்? ஸோ ரைட் ஃபுட் வந்து 1 2 3 4. Getting it? Can we go? 1 2 3 4 5 6 7 8. Make it fast. 8 7 6 5 4 3 2 1. Relax. Easy. God position. ஒரு கவுண்ட் நான் சொன்னேன்னா, you will be doing forward and then left and then right and then backward. ஒரு வேரியேஷன் செக் பண்ணலாமா? ரெடி? ஃபார்வர்ட், அகைன் லெஃப்ட், ரைட், பேக். ஸோ ஐ கேம் பேக் டு த சேம் பொசிஷன். ரெடியா? ரெடி? 1. Good. Back. Easy? Start. 1. Again. See, hand signs for when I say 1. Go back. Stop. 1 2 3 4. Same. God position. Ready? See my hand signs. Ready? Position. 1 2 3 4. Ready? 1 2 3 4. Ready? 1 2 3 4. 1. God. 2 3
4. Relax. Left foot in the ring. See, this is my position. Okay. Now I am going to make it as a semicircle. How will I go semicircle? This is my semicircle. 1. Guard again. 2. Guard. Clear? 3. Guard. Again 4 guard. Panlama? 4 counts. Ready? 1. Good. 2. 3. 4. Good. Again make it fast. 1. 2. 3. 4. Okay. Ready? Same position. Now jab. Do the jab. Clear? First jab. When I say 1, again jab. When I say 2, again jab. When I say 3, again jab. When I say 4, again jab. Clear? Each movement, each punch. Ready? Position. Start. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. 1, 2, 3, 4. Relax. Got position? என்ன குட்டீஸ், கிக் பாக்ஸிங்ல இன்னைக்கு புதுசா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டீங்களா? இப்போ நம்ம குவிஸ் ஆஃப் த டேல செகண்ட் ஹிண்டர் நான் கொடுக்கட்டுமா? இவங்க த கோல்டன் த்ரெஷோல்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு புக்கை எழுதினாங்க. அண்ட் இவங்களுடைய பிறந்த நாளை நேஷனல் விமென்ஸ் டே அப்படின்னு இந்த மாதம் தான் இந்தியாவில் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இவங்க யார் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான வண்ணக்கிளியில் ஹேண்ட் கர்ச்சிஃபில் பிளாக் பிரிண்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரொம்பவே கூலான ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க கைவினைக்கலை ஆசிரியர் செலின் சபாஷினி அவர்கள். வாங்க போய் கற்றுக்கிட்டு வரலாம். வணக்கம் டிடி தமிழ் குட்டீஸ், வெல்கம் டு our ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஷோ. ஹாய், வண்ணக்கிளி. இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கேன் யூ கெஸ் வாட் வி ஆர் பிளானிங் டு டூ டுடே? Okay, so today we are going to do block printing. So let me tell you about block printing. Block printing வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ என் ட்ரெஸ்ஸில் பாருங்கள், இது வந்து பிரிண்டட் தான். பட் பிளாக் பிரிண்டிங் என்னென்னா இட்ஸ் எ ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் வந்து பிளாக் பிரிண்ட்ஸ். இதை வந்து ஆர்டிசன்ஸ் வந்து கார்வ் பண்ணுவாங்க. கார்வ் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இந்த டிசைன்ஸ் தான் நம்ம வந்து பெயிண்ட் போட்டு நம்மளோட ஃபேப்ரிக் மேலே எப்படி அச்சு வைப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிளாக்ஸ் மட்டும் ஒரு ஸ்டைல் கிடையாது, வேறு ஸ்டைல்ஸ் ஆஃப் பிளாக்ஸும் இருக்குது. இது வந்து நான் கார்வ் பண்ணது, தெரியுதா உங்களுக்கு? கேன் யூ சி? இது வந்து ரப்பர் பிளாக். இந்த ரப்பர் பிளாக்ல நானே என் டிசைன்ஸை கார்வ் பண்ணியிருக்கேன். So there are different types of carving which we will see in a different segment. So இன்னைக்கு நம்ம only block printing மட்டும் தான் செய்வோம் on fabric. சரிங்களா? So let's get started. So now first we will do a sampling. சரிங்களா? நீங்கள் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷான உங்களோட ஒரிஜினல் பீஸ் மேலே, this is your original piece. I have cut it into a square. கரெக்டாக ஹேண்ட் கர்ச்சீஃப் சைஸு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். பட் எப்பயுமே ஒரு ஃபைனல் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சாம்பிளிங் பண்ணுவோம். இப்போ பெயிண்ட் போட்டாச்சு, we will need a sponge. ஓகே, நம்ம வந்து இப்போ இந்த ஸ்பாஞ்சை வச்சு தான் வந்து இந்த டிசைன்ஸ் மேலே டேப் பண்ண போகிறோம். ஓகே, திஸ் இஸ் கால் த டேபிங் மெத்தட். நம்ம இதை வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம்ல, ப்ரீவியஸான ஒரு செக்மெண்ட்டில் we have learned how to do dabbing. So we will not use a paint brush. We will use a sponge. So let's take the color, சரிங்களா? And then we will apply on the, தெரியுதா? Can you see how mildly apply பண்ணோம்? ரொம்ப harsh apply பண்ணாதீங்க. ஈவனாக கலர் வந்து ஈவனாக அப்ளை பண்ணோம். சரிங்களா? பண்ணிட்டு so this is the sampling that we are doing. So இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும். எப்பயுமே 2-3 ஷீட்ஸ் ஆஃப் துணி கீழே வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ when you press, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள்.
see the print. Perfect print. எப்படின்னா அச்சு சொல்லுவாங்களே, அந்த அச்சு கரெக்டாக விழுகணும். ஸோ கேன் யூ see, இப்போ நான் வந்து பெயிண்ட் ப்ரஷ் வச்சு போட்டிருந்தேன்னா இந்த குரூப்ஸ்குள்ளே பெயிண்ட் போயிருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த கரெக்டான இந்த ஷார்ப் லைன்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ இந்த சாம்பிளிங் நீங்கள் முதல்ல செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணணும் உங்களோட பிரிண்ட்ஸை, எந்த பிரிண்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அண்ட் எந்த கலர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. பிகாஸ் கலர் டெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நவ் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஆக்சுவல் ஆர்ட். ஓகே, ஸோ நம்ம பெயிண்ட் எடுத்துக்கிட்டோம். பெயிண்ட் எப்பயுமே ஒன் காஷன், பெயிண்ட் எப்பயுமே கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப வாட்டரியான பெயிண்ட் இருந்தால் நம்மளுக்கு பிரிண்ட் நல்லா வராது, சரிங்களா? ஸோ do not add any water. You have to dab till you get these grains. இப்போ நீங்கள் இப்படி பெயிண்டோட எடுத்தீங்கன்னா நீங்கள் போடும்போது பெயிண்ட் எல்லாம் ஸ்மஜ் ஆயிரும், சரிங்களா? ஸோ see to it that you dab. எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணும், சரிங்களா? Can you see? So அக்கா நல்லா பிரஸ் பண்ணா அந்த டிசைன் வராதா? எஸ், எக்ஸாக்ட்லி. பாருங்கள், எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணனால அழகாக எவ்வளோ அந்த பிரிண்ட் நம்மளுக்கு வந்திருக்குங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம ஸ்டாம்ப் பண்ணி முடிச்சிட்டோம், பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இதை வந்து நீங்கள் நிறையா பிரிண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு இஷ்டமான வேலை you can decorate it, சரிங்களா? So can you see how the print has come so nicely? I have made lot of samples. இந்த மாதிரி நான் நிறைய block printing handkerchiefs நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன் in different styles. So let's have a look at it, okay? So இங்கே பாருங்கள், this is kids hankies. தெரியுதா உங்களுக்கு பிரிண்ட்டு? These are all kids hankies. ஸோ அதனால் நான் அதை ஸ்மாலாக வச்சுருக்கேன். இப்போ இதே வந்து நான் வந்து கோல்டில் பிரிண்டட் பண்ணியிருக்கேன், கோல்டு ப்ரான்ஸில். ஸோ யூ கெட் திஸ் எஃபெக்ட். அண்ட் நான் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். ஐ ஹாவ் அ சூயிங் மெஷின் அட் ஹோம். ஸோ நான் வந்து தைச்சிருக்கேன் நான். ஸோ உங்களுக்கு தைக்கணுன்னா நீங்கள் உங்கள் மம்மிஸ்ட்டை சொல்லி இல்லைன்னா டெய்லர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ்டான ஹேங்கீஸை வந்து நீங்கள் தைக்கலாம், சரிங்களா? ஸோ ஐ ஹோப் டுடே நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் வி என்ஜாய்ட் அ லாட் டூயிங் அ லாட் ஆஃப் பிளாக் பிரிண்டிங். பிகாஸ் பிளாக் பிரிண்டிங் இஸ் மை ஃபேவரட் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸ் டு டூ. ஸோ நீங்களும் வீட்டில் நிறையா பிளாக் பிரிண்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் டிஷர்ட்ஸ் மேலே, ஹேங்கீஸ் மேலே. ஐ எம் ஷுர் யூ வில் என்ஜாய் அ லாட். ஸோ லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் செக்மெண்ட். பாய். இன்னைக்கு நம்ம பிளாக் பிரிண்டிங் கற்றுக்கிட்டோம் இல்லையா? அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். பிகாஸ் இட்ஸ் ரியலி கூல். இன்னைக்கு நம்ம குவிஸ்க்கான பதில் என்ன நீங்கள் யோசிச்சிங்களா? நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா, இட்ஸ் நன் அதர் தேன் த கிரேட் சரோஜினி நாயுடு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான புது விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். பாடலில் ஆரம்பித்து கதைக்கிட்ட போய் தற்காப்பு கலை பார்த்துக்கிட்டு இப்போ ஹேண்ட் கிராஃப்ட் வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் வீக். அன்டில் தென், திஸ் இஸ் பவித்ரா ராஜசேகரன் சைனிங் ஆஃப். பாய் குட்டீஸ்.